வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிர் பலி 57 பேருக்கு மேற்பட்டோர் உயிர்ந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த போல் விஷச்சாராய விஷமிகளை எப்படிலாம் அழிக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்படிலாம் வைக்கணும், அந்த மக்களுக்கு எந்தெந்த வகையில் அது ஆளுங்கட்சியாக இருந்தால் சரி தான் எதிர்கட்சியாக வந்துடும் எப்படி செய்ய வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறுவதற்கான வழிகள் என்னென்ன எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இன்று தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காரணம், அரசாங்கம் ஒரு தனி மனிதனுக்கு எதை உட்கொள்ள வேண்டும், எதை உட்கொள்ளக்கூடாது, எது உடலுக்கு ஒவ்வாது என்பதை முடிவு செய்து அதன் மூலமாக தயாரிக்கப்படுவது தான் உங்களுக்கு டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மது. அது டாஸ்மாக் மது எதற்காக வந்தது என்று கேட்டால், புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார், நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு பேசுகிறாங்க. நாங்கள் டாஸ்மாக் கொண்டு வந்தோம், ரைட், ஓகே. அதனால் எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? அதாவது விரும்புகிறவர்கள் தேவைப்பட்டால் அந்த டாஸ்மாகில் போயிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. அதனால் உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராது. எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமோ பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி அவங்க ப்ராடக்ட் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அதில் ஏதாவது தவறு வந்துன்னா அரசாங்கம் ஒரு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. இதற்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடைபெற்ற கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள், கள்ளச்சாராயத்தினால, விஷச்சாராயத்தினால பல உயிர் பலிகள் கிராமங்களிலே இந்த கடின உழைப்பாக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதை உட்கொண்டு தங்கள் உடல் வலியை போக்கிக் கொள்வதற்காக பண்ணும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இதில் இந்த கலவையில் சரியான விகிதத்தில் கலக்கவில்லை என்றால் அது உயிர்கொல்லி நோயாக மாறிடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாப்படி இவங்க தப்பாக அவசரமாக காசு சம்பாதிக்கணும், ஸ்பீடாக பணம் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், எதையும் பார்க்காம கண்ணமூடித்தனமாக ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி பிரச்சனையில் போய் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது தவறு நடந்திருக்குங்கிறத உணர்றாங்க. உணரும் பொழுது கைமீறி போயிடுது, எல்லாமே கைமீறி போயிடுது. அதே மாதிரி இன்று நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்ன நிகழ்வுனா, கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு. அந்த கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு யார் மேலே நம்ம கோவப்படணும், யார் மேலே நம்ம கொந்தளிக்கணும், யார் மேலே கேள்வி கேட்கணும்னா தமிழகத்தை ஆளக்கூடிய அரசாங்கத்தின் மேலே தான் கேட்கணும். அதுதான் நியாயம். சாதாரண குடிமகனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும், அதே நேரத்தில் தரமான உணவை கொடுக்கணும். அவர்கள் உட்கொள்கிற சுவாசிக்கிற காற்று முதல் கொண்டு எல்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்து அவங்க கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. அந்த கடமையை அரசு செய்யவில்லை. இதன் மூலமாக ஒரு கள்ளச்சாராய சாவு நடக்குது, விஷச்சாராய சாவு நடக்குதுன்னா தமிழக அரசு கேட்காம, தமிழக முதல்வரை கேட்காமல் வேறு யாரை கேட்க முடியும்? நீங்கள் தானே தலைமையேற்று பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 8 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தனிநிகர் தலைவராக நீங்கள் இங்கே பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழகத்தை ஆளுகிறீர்கள் என்றால், 5 வருடத்திற்கு உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது உங்களுடைய கடமை தானே. அந்த கடமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? நானா சார் சல்லக்காரன் காய்ச்சினேன், விஷச்சாராயம் காய்ச்சினா, கலாச்சாரம் காய்ச்சினவன், விஷச்சாராயம் காய்ச்சலானா காய்ச்சலையா, என்ன தப்பு நடக்குதுங்கிறது பிடிக்க வேண்டியது யாரோட வேலை? காவல்துறையுடைய வேலை. காவல்துறையினுடைய தலைவர் யாரு? நீங்க தானே, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தானே. வேற எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சிருப்பாங்க. அப்படி தானே நீங்களும் வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது அந்த காவல்துறை சரியாக பயன்படுகிறதா, சரியாக நடந்து கொள்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய உயரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தமிழக முதல்வரான உங்களுக்கு தானே இருக்கிறது. நீங்கள் பொதுவாகவே காலை எழுந்தவுடன் முதல்வர் செய்ய வேண்டிய முதல் பணி என்னவென்றால், உளவுத்துறையை சேர்ந்தவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களிடம் காலையில் விடிந்தவுடன் கண்முழிப்பது அவர்கள் முகத்தில் தான் நீங்கள் முழிக்கணும். இது விதி, எழுதப்படாத விதி. காரணம் என்னவென்றால், ஒரு நாடு நல்ல நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதை உளவு பார்த்து ஆளுகிறவர்களிடம் சொன்னால் ஆளுகிறவர்கள் சுதாரித்து கொண்டு எங்கு தவறு நடக்கிறது, எங்கு சரியாக நடைபெறுகிறது, நம்முடன் இருப்பவர்கள் தவறாக செயல்படுகிறார்களா, அதிகாரிகள் தவறாக செயல்படுகிறார்களா என்பதை கண்டுபிடித்து, இனம் கண்டுபிடித்து, அவர்களுக்கு தெரியாமல் உளவு பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய உயரிய பொறுப்பு ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் உளவுத்துறையை தினமும் சந்தித்தீர்கள் என்றால், இந்த கள்ளச்சாராயம் எவ்வளோ நடக்கிறது, விஷச்சாராயம் எவ்வளோ நடக்கிறது, கடத்தல் எங்கே நடக்கிறது, கொலை எங்கே நடக்கிறது, கொள்ளை எங்கே நடக்கிறது, எந்தெந்த பிரச்சனைகள் நடக்கிறது, அரசியல் நகர்வுகள் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ள ஆபத்து என்ன, மழையால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, புயலால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, அத்தனையும் புள்ளி விவரமாக கொடுக்க வேண்டியது உளவுத்துறையோட வேலை. மக்களோடு மக்களாக கலந்து, மக்களுக்கே தெரியாமல் மக்கள் செய்கிற பணிகளை கண்காணித்து, அதில் தவறுகளை கண்டுபிடித்து
அரசிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரிய பொறுப்பு உளவுத்துறையிடம் இருக்கிறது. அந்த உளவுத்துறையின் கதாநாயகரே நீங்க தான். தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய கதாநாயகரே நீங்க தான். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சரை நீங்க தான். எல்லா பொறுப்பையும் நீங்க வைத்துக்கொண்டு எங்கள் மேல் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆளுகின்ற அரசை ஆளுகிற விதத்தில் சரியாக ஆண்டால் அவர்களுக்கு அந்த வேலை எந்த வேலையும் இல்லாமல் போய்விடும். சரியாக ஆளவில்லை என்றால், எங்கு சரியாக ஆளவில்லை, எங்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த குற்றம் குறைகளை சுட்டிக்காட்டி அந்த அரசுக்கு தெரியப்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய அடுத்த உயரிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் எதிர்க்கட்சி. சில சதவீத ஓட்டுகளில் தான் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்கிறத தயவு செய்து நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த சதவீத ஓட்டுகள் அங்கு விழுவதற்கு பதில் இங்கு விழுந்திருந்தால் நாங்கள் இன்று ஆட்சியை செய்து கொண்டிருந்திருப்போம். தமிழக மக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்காது. மரண ஓலங்கள் தமிழகம் முழுவதும் எங்கும் எதிரொலித்திருக்காது. ஒரு போரில் நடந்த ஒரு சாவு போல எங்கு பார்த்தாலும் பிணக்குவிகளை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். அவர்கள் உங்களை நம்பி கொடுத்த தங்கள் பொன்னான வாழ்க்கையை, உயிரை நீங்கள் பறித்துவிட்டு நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள், நாடகம் நாடுகிறீர்கள். இதற்கு என்ன சொல்றீங்க? சட்டசபை வைத்துக்கொண்டு நான் செல்ல முடியவில்லை என்கிறீர்கள். தமிழக மக்களை காப்பதை விட சட்டசபை நடத்துவது இரண்டாம் பட்சம் தான். யாருக்காக சபை நடக்கிறது? இந்த சட்டத்தை சபையில் ஏற்றி சபையில் அங்கீகாரம் பெறுவிட்டு நீங்க யாருக்கு நீங்க சேவை பண்ண போறீங்க? மக்களுக்கு தான் சேவை பண்ண போறீங்க. அந்த மக்கள் உயிரை காப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் அங்கு இல்லை என்று வருகிறது. அப்பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அடுத்த நொடி பொழுதில் பெறுவதற்கு உண்டான அனைத்து வசதிகளும் விஞ்ஞான பூர்வமாக நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் செய்திருக்க வேண்டும். செய்து அந்த மக்களின் உயிரை காப்பாற்றி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது, நான் செல்லவில்லை என்றால், ஏன் வேற எல்லாம் பிரச்சனைக்கு ஓடோடி போனீர்களே? இதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீர்கள், எத்தனை போராட்டம் நடத்தியிருப்பீர்கள், எங்களை நிம்மதி இல்லாமல் செய்திருப்பீர்கள். அதையெல்லாம் நாங்கள் மறக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் பெருமையோடு நினைவு கொள்கிறோம். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக அதை செய்தீர்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர எங்களை எதிரியாக நினைத்து செய்தீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அதே மனப்பாங்கோடு நாங்கள் செய்கிறதையும் நாங்கள் கேட்கிற கேள்விகளையும் நீங்கள் அதற்கு பதிலளிக்கும் கடமை இருக்கிற கடமை உள்ள இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். ஆனால் நீங்கள் போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர போகிற இடத்திற்கு வழி சொல்லுகிற நபராக நீங்கள் இல்லை. ஆகவே மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தினம் தினம் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர்களை கொன்று குவிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டார்களா? அதற்கு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு அவர்கள் இன்னுயிரை இழக்க வேண்டும் என்பது தானா? இதுதானா திராவிட மாடல் ஆட்சி? பெருமையாக பீற்றிக் கொள்வீர்களே திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று. தமிழகம் அல்ல, இந்தியாவே பின்பற்றக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வீர்களே. இந்த மரணங்களை எப்படி செய்து சாதித்தீர்கள் என்பதை இதற்கு முன்பே இலங்கையில் நீங்கள் காட்டி இருக்கிறீர்களே. தமிழர்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறீர்களே. தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து மடியும் பொழுது எதையுமே கண்டுகொள்ளாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கொண்டு அரசியல் பண்ணி கொண்டு இருந்தீர்களே. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மக்கள் உங்கள் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து விட்டு தங்கள் இன்னுயிரை இழந்து குடும்பங்கள் நடுத்தெருவில் நின்று ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஓலமிடும் ஓலம்தான் திராவிட ஆட்சியின் ஓலமா? இதை நீங்கள் பெருமை மிக கோலம் என்று கூறிக்கொள்வதாக இருந்தால் கூறிக்கொள்ளுங்கள். வருகிற விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுக்கு சமட்டி அடி கொடுத்து இந்த ஓலத்திற்கு உண்டான காரணத்தையும் நீங்கள் செய்ய தவறிய விஷயங்களுக்கு உண்டான படிப்பினையும் ஏற்படுத்த போகிறார்கள். இதுதான் நிகழப்போகிறது. ஆனால் இந்த சம்பவம் விக்கிரவாண்டி தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். மக்கள் காத்து இருக்கிறார்கள். மக்கள் அமைதி புரட்சி செய்கிறார்கள் என்றால் எப்படி அமைதி புரட்சி செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் பொழுதும் அந்த தேர்தலில் புறக்கணிச்சிட்டீங்க. கரெக்ட். நாங்கள் காரண காரியங்களால தான் புறக்கணித்திருக்கிறோம். ஒரு அராஜக அரசு நடைகிறது. அந்த அராஜக அரசு பணநாயகத்தை வைத்து ஜனநாயகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. ஊழலில் மூழ்கி இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி வாக்கு வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். அந்த பாட்சா எல்லாம் இனிமேல் பலிக்காது. கண்டிப்பாக மக்கள் விழித்து கொண்டு நீங்கள் கொடுக்கும் பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு எதிரான வாக்குகளை உங்கள் முகத்திரையை கிழிக்கும் வாக்குகளாக அளிக்கப் போகிறார்கள் விக்கிரவாண்டியில். இதன் மூலமாக உங்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு விக்கிரவாண்டி மக்கள் பாடம் புகட்ட போகிறார்கள். லைக், ஷேர் and சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா